முன்னாடி நிதி ஆயோக் மீட்டிங்கில் போய் பார்த்தப்ப இடி ரெய்டுக்கு பயந்து போய் பார்த்தேன்னு சொன்னாங்க. முதல்வர் விஜய் தான் சொல்றாரு. இவர் இப்போ எந்த ரீசனுக்காக போய் பார்த்துருக்காரு? அன்னிலேருந்து 3 வார்த்தைன்னா பயம், எஸ்ஐஆர்னா பயம், அந்த சார்னா பயம், இடி ரைடுனா பயம் அப்படின்னு இருந்து ஆட்சியில் இருக்கப்போ நிமிந்து நெஞ்ச தட்டி மாற தட்டி பேசினாங்க. இப்போ ஆட்சி போயிடுச்சு, பாவம் புலம்புறாங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்கொரியா போயிட்டு வந்தாங்க. பொருள் ரீதியாக முதலீடுகள் இருக்காது. ஆக்சுவலி எந்த ஒரு மினிஸ்டர்ஸும் போனாங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போகவே இல்லை, அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு தான் போனாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னாள் சபாநாயகர் அப்பா வந்து என்ன சொல்றாங்க மேடம், விஜய் இத்தனை வருஷம் சினிமா நடிச்சு அவரோட படத்தை பார்த்தா போதை பழக்கத்தை இளைஞர்கள் கத்துக்கிட்டாங்க, அது நான் கிடையாது. கடைசி 5 வருஷத்துல எந்த போதை பழக்கமும் பெருசா மக்கள்கிட்ட பரவல, இவரோட சினிமாவை பார்த்து தான் பழகுது. அந்த புண்ணியமான் விஜய் அவர்கள் தான். ஓ, சாதிக் பாஷா யாருன்னா அவருக்கு தெரியவே தெரியாது, பாவம். அதை கூட சொல்லிடுவாரு, எங்களுக்கும் அவருக்கும் அந்த பேரை கூட நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு கூட பேசுவாங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை தண்ணீர் நாட்டா மாத்தின ஒரே புகழ் அவங்களுக்கு தானே சேரும். ரீசெண்டாக மூகாம்பிகை கோயிலுக்கு போனான்னு நினைக்கிறேன். மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டாருன்னா இவர் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? கையில சேப்பு கயிறு, தீல பொட்டு, இது எல்லாமே எங்க திராவிட சிம்பிள், திமுகவோட சிம்பிள் தான் இவர் பிரதிபலிக்கிறாரு. எங்களோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அவரை நெத்தியில பொட்டு வச்சுட்டு வர சொல்லுங்களேன். அவரையும் அவர் தலைவரையும், கழக தலைவரையும் வருவாரா? உங்க சிம்பிள் தானே, வாங்க யார் தில் இருந்தா நீங்களா ஏன் நினைக்கிறீங்க? ஆனா கோயிலுக்கு வந்து இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை யோசிச்சா உங்களுக்கு திமுகவினரான உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் தோணுதுன்னா அதுதான் என் தளபதி விஜய் அவரோட பவர். ஜூன் 22 தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவரோட பர்த்டே மேடம். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. அமைச்சர் பிசி ஆனந்த் இந்த பர்த்டே வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும், ஆனால் மக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொண்டாடணுங்கிறாரு. இதை நம்ம எந்த வகையில் எடுத்துக்கிறது? வெகு விமர்சையாக கொண்டாடினா கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் வரும். தாவேக அமைச்சர்கள்லாம் எங்க போனாலும் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, கூடவே கேமரா எடுத்துட்டு போறாங்க. என்ன தப்புன்றேன்? டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், ப்ளீஸ் வெல்கம் தட். அதை ஒத்துக்கோங்களேன், அதை வரவேற்குங்களேன். இது ஜனநாயகம். அவங்க வெட்ட வெளிச்சமா தான் பண்றத ரீல்ஸ் எடுத்து உடனே போடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு அது ரீச் ஆகுது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் டிவிகே ஆதரவாளர் பிரியாஸ்ரீ மேம் அவர்கள். வணக்கம் மேம். இன்னைக்கு வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் பேசியிருக்காரு. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை விமர்சித்து தான் நிறையாவும் பேசியிருக்காரு. நான் முன்னாடி நிதி ஆயோக் மீட்டிங்கில் போய் பார்த்தப்ப இடி ரெய்டுக்கு பயந்து போய் பார்த்தேன்னு சொன்னாங்க. முதல்வர் விஜய் தான் சொல்கிறாரு. இவர் இப்போ எந்த ரீசனுக்காக போய் பார்த்துருக்காரு? ஒருவேளை கரூர் இஷ்யூ சிபிஐ என்கொயரிலாம் போயிட்டு இருக்கு, அதுக்கு பயந்து பார்த்துருக்காரான்னு கேட்டார். நீங்கள் டிவிக்கு ஆதரவாளர், நீங்கள் பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். பாவம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கவலை. ஏன்னா இவ்வளோ பல லட்சத்தில் ஸ்டேஜை போட்டு மைக்கு செட்டை போட்டு ஆளை கூப்பிட்டு அவருக்கு பாவம் நம்ம ஆட்சி கவுந்துடுச்சு, அடுத்து நம்ம மேலே என்ன ரைடு வருமோ அப்படின்னு அன்னிலேருந்து 3 வார்த்தைன்னா பயம், எஸ்ஐஆர்னா பயம், அந்த சார்னா பயம், இடி ரைடுனா பயம் அப்படின்னு இருந்து ஆட்சியில் இருக்கப்போ நிமிந்து நெஞ்ச தட்டி மாற தட்டி பேசினாங்க. இப்போ ஆட்சி போயிடுச்சு, பாவம் புலம்புறாங்க. புலம்பிட்டு போட்டோம். அதாவது முன்னாடி தேர்தல் முன்னாடி இது வந்து புதுசே இல்லை. ஏன்னா இவங்களோட பாணியே அதுதான். 2.0 1.0ல மேடையை போட்டு பல லட்சம், அப்போ கோடிகள், ஏன்னா ஆட்சியில் இருந்ததுனால பல கோடி செலவழிச்சு மைக் செட்டு போட்டு அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் பண்றது தான் அந்த பேச்சுல. 15 நிமிடம் பேச்சுன்னா 10 நிமிஷம் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனமா தான் இருக்கும். இப்போ 2.0 வெர்ஷன் பார்க்குறோம். இப்போ தாவேக விமர்சனம். சூப்பர், கண்டினியூ. இல்லை, உண்மையிலே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தூக்கத்தை கெடுத்துருக்கீங்க போல இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க மக்கள் தூக்கத்தை கெடுக்கலையா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், அவ்வளவுதான். சூப்பர், கண்டினியூ. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மேடம். எப்போதும் விஜய் அவர்கள் கான்ஃபிடண்டா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கான்ஃபிடன்ட் லெவல் அவருக்கு தான் கம்மியா இருக்கு. தீந்து போன கட்சின்னு விமர்சனம் பண்ற ஒரு கட்சியில இருந்து தான் எம்எல்ஏவை இங்க கொண்டு வந்துட்டு இருக்காரு. இவர் ரொம்ப காஞ்சு போன கட்சியா இருக்குன்னு காட்டமா பதிவு பண்ணிருக்காரு. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, இவங்கெல்லாம் பாவம் கட்சி தலைவர்களா அவங்க கான்ஃபிடன்ஸை தொலைச்சிட்டாங்க, புலம்புறாங்க. பாவமா இருக்கு பார்த்தா.
ஏன்னா அவங்கள விட்டு தானே போறாங்க இந்த எம்எல்ஏக்கள் இவங்கள நிராகரிச்சுட்டு தானே போறாங்க. அப்ப யாரு கான்பிடென்ட்டா இருக்காங்க, யாரு கான்பிடென்ட்டா இல்லைன்னு மக்களுக்கே நல்லாவே தெரியுது. இது இவங்க சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் கழிச்சு இந்த 2026 தான் ஒரு உண்மையான ஜனநாயக தேர்தல். ஏன்னா இப்போ திரு குருமூர்த்தி அவர்கள் கூட ஒரு நேஷனல் சேனல்ல பேட்டியில சொல்லியிருக்காரு. இப்ப 2 நாள் முன்னாடி 1967க்கு அப்புறம் நோட் த பாயிண்ட், ஒரு தமிழ் குடிமகனும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 1967க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 52 லட்சம் வாக்காளர்கள் 2026ல தான் வெளியே வந்திருக்காங்க வாக்களிக்க. அந்த அளவுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்து வெறுத்துட்டாங்க. ஐயோ, நான் வாக்களிச்சு என்னையா வேஸ்ட், என்னையா மாற போகுது, என்னையா திருந்த போகுது, திருப்பி அதேதான்யா அப்படின்னு வெறுத்து போன மக்கள் இன்னைக்கு வெளில வாக்களிச்சாங்கன்னா அதே அத்தாச்சி. மக்கள் தளபதி விஜய் அவர்கள் மேல கான்பிடென்ட்டா இருக்காங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் ஜனநாயகத்துல? இந்த கான்பிடன்ஸ் போருங்க. மேயர் பிரியா அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க மேடம். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில கேட்குற கேள்விக்கு விஜயிடம் ஆன்சர் இல்லை, சாட் ஜிபிடிலேருந்து தான் ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சு ரெடி பண்றாரு ஆன்சர் அப்படிங்கிறாரு. அது உண்மையா? பாவம், அவங்க பண்றது தெரியாம உளறிட்டாங்க. சரி பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். அதாவது சாட் ஜிபிடியோட ஆட்சி, சோசியல் மீடியா ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி, வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் பாணியில சொல்லணும்னா, சும்மா நசன்னு பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது தமிழக மக்கள் இதை நீங்க கேட்கறதுல அவங்க பேசுறதுல ஆச்சரியமே இல்லைங்க. ஏன்னா மக்கள் இதை பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு அரசியல்வாதினா என்ன, ஒரு மைக்கை பிடிச்சு பேசிக்கிட்டே இருக்குது. இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இந்த திட்டம் கொண்டு வரோம், அங்க திட்டம் கொண்டு வரோம், இதை பேசுறோம், இதை பண்ண போறோம், மக்களுக்கு இதை பண்ண போறோம், இவ்வளவு வேலை வாய்ப்பு கொண்டு வர போறோம், இப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஆட்சி நடத்தி 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 மக்களும் அதுக்கு பழகிட்டாங்க. அதனால இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஒரு சும்மா பேச்சுன்னு இல்லாம ஆக்ஷன்ல காமிக்க போறாரு, சைலண்டா சம்பவம் செய்ய போறாரு. இதை மக்கள் பார்க்க தான் போறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க, இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியா? அன்னைக்கு கூட நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி, ரியல் ஆட்சி இல்லை அப்படின்னு. இது இன்னுமே என்னதான் இவங்க மேடை போட்டு கூட்டம் போட்டு உடன்பிறப்பே வான்னு ஒரு திட்டம் போட்டு என்னதான் நடத்தினாலும் எது நிரசமான உண்மைன்றதை இன்னும் அவங்க புரிஞ்சுக்கலன்றது இதுல இருந்தே நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம 50-60 ஆண்டுகள் முன்னாடி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ, காமராஜ் அவர்கள் இருந்தப்போலாம், ஏன் ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ கூட பல மேடைகள், பல குக்கிராமத்துல, பல ஊர் பக்கம்லாம் மேடை போட்டு கொட்டாய் போட்டு மைக் செட் வச்சு பேசினா மட்டும்தான் மக்களுக்கு அந்த விஷயம் ரீச் ஆகும், போய் சேரும். அவங்களுக்கு வேற சோர்ஸே இல்லை, வேற விதமா தெரியறதுக்கு, ஒரு விஷயத்தை தெரியறதுக்கு வேற வழியே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்களோ மேடையில அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, காலமே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு ஈரான்ல ஒண்ணு நடந்தா உடனே அடுத்த நிமிஷம் தெரியுது, ட்ரம்ப் ஒண்ணு சொன்னா உடனே ஒரு இடத்துல ஒரு கேஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா உடனே நமக்கு தெரியுது. எல்லா விஷயமும் அடுத்த நொடியே உங்க மாதிரி மீடியா மூலமா, உங்க மாதிரி சேனல்ஸ் மூலமா அடுத்த நொடியே, தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ, இன்னைக்கு மக்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் போய் சேருது. ஸோ இப்படிப்பட்ட ஆட்சியில நீங்க இன்னும் மேடை பேச்சை மட்டுமே நம்பிட்டு நம்ம சொல்றதா மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சாங்கன்னா சாரி, நோ சான்ஸ். நெக்ஸ்ட் எலெக்ஷன்லயும் நோ சான்ஸ். ஸோ இன்னைக்கு மக்களுக்கு சோசியல் மீடியா அதாவது இது இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க, தாவேக அமைச்சர்கள்லாம் எங்க போனாலும் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, கூடவே கேமரா எடுத்துட்டு போறாங்க. என்ன தப்புன்றேன்? டிரான்ஸ்பேரண்ட் சிஸ்டம், ப்ளீஸ் வெல்கம் தட். அதை ஒத்துக்கோங்களேன், அதை வரவேற்குங்களேன். இது ஜனநாயகம். அவங்க வெட்ட வெளிச்சமா தான் பண்றத ரீல்ஸ் எடுத்து உடனே போடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு அது ரீச் ஆகுது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு ஜென்சின்னு சொல்ற, இப்ப கூட திமுக ஜென்சின்னு ஒரு கூட்டம் நடத்தினா மட்டும் போராது சார், அத உள்வாங்கிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த மக்கள் ஏன் இன்னைக்கு முன்னாடி அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லப்பா அப்படின்றவங்க கூட இன்னைக்கு லைவா சட்டமன்ற பேச்ச வாட்ச் பண்றாங்க.
லைவா வாட்ச் பண்றாங்க. நம்மளே பார்த்தோம். நான் அன்னைக்கு போகும்போது தான் பாக்குறேன். சுண்டல் விக்கிறவர் பார்த்தா லைவா வாட்ச் பண்றாங்க. ஒரு கப்பல் ஆபீஸ்ல இருந்து கார்ல வராங்க. அவங்க பார்த்தா லைவா அவங்க கார்ல வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சாதாரண பாமர மக்கள் கூட இன்னைக்கு அரசியல்ல ஈடுபாடு கொண்டிருக்காங்கன்னா இதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தளபதி விஜய் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ரீச் ஆகுது. சோஷியல் மீடியா தான் ரீச் ஆகுது. நீங்க சொல்றது புரியுது மேடம். நம்மளோட கலாச்சாரம் என்ன சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கறதுக்கு இடது கை கூட தெரியக்கூடாதும்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்காங்க, வீடியோ போடுறாங்கறாங்க. இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டாவே எடுத்துக்கலாமா? எங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு போறது, 24 ஹவர்ஸ் வந்து மக்கள் முன்னாடி நிக்கிறப்ப இதை வந்து கட் பண்ணி ரீல்ஸா போடுறதுங்கிறது இது ஒரு மனநோயின்னு கூட சொல்லலாம்ல மேடம். அவங்க வந்து மக்கள் சேவகன்ங்க. நம்ம அவங்கள எதுக்கு எலெக்ட் பண்ணிருக்கோம்? ஒரு அமைச்சரை எதுக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்து ஒரு அமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்காங்க? அவங்க மக்களுக்காக உழைக்கிறதுக்கு தானே இருக்காங்க. அப்போ நான் இதெல்லாம் செய்யறேன் பாருப்பா, இதெல்லாம் செஞ்சேன் பாருப்பா, இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சேன், இன்னைக்கு இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றதுல என்ன தப்பு? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்கொரியா போயிட்டு வந்தாங்க மேடம். தொழில் ரீதியாக முதலீடுகள் இருக்க. ஆக்சுவலி எந்த ஒரு மினிஸ்டர்ஸும் போனாங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போகவே இல்லை. அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு தான் போனாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவங்க ரீல்ஸ் போட்ட வரைக்கும் ஓகே மேடம். இப்போ அவங்க ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு பதவிக்கு வந்திருக்காங்க, பொறுப்புக்கு வந்திருக்காங்க. இன்னும் அந்த பொறுப்பற்ற தன்மை இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை மேடம், பொது வழியில் சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ரீல்ஸ் அதுதான் சொன்னேன். இன்னைக்கு ரீல்ஸ் போடுறதுன்றது ஒரு விதமான மக்களோட அணுகுமுறையா பார்க்கணுமே தவிர இத ஒரு சிறுபிள்ளைத்தனமா இன்னுமே மற்ற கட்சிகள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தே ஆர் பிளேயிங் அ லூசிங் கேம். அவங்க அடுத்த எலெக்ஷனும் தோக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மட்டும்தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு என்ன விஷயம், மக்கள் கிட்ட போய் சேரணும், அவ்வளவுதானே உங்க நோக்கம். அது எப்படி போய் சேர்ந்தா என்ன? இதுதான் புது விதமா மக்கள் இப்ப வரவேற்கிறாங்க. அப்புறம் அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு நீங்க மாறிக்கோங்கயா. நீங்க சர்வைவ் ஆகணும்னா மற்ற கட்சிகள் இன்னைக்கு நில கொழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு இருக்குமா இல்லையான்னு நாளைக்கு பிரேக்கிங் நியூஸை பார்த்தா தான் தெரியுது. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இன்னும் அவங்க வீழ்த்து எழுந்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். முன்னாள் சபாநாயகர் அப்பா வந்து என்ன சொன்னார் மேடம், விஜய் இத்தனை வருஷம் சினிமாவில் நடிச்சு அவரோட படத்தை பார்த்தா போதை பழக்கத்தை இளைஞர்கள் கற்றுக்கிட்டாங்க. அது நான் கிடையாது. கடைசி 5 வருஷத்துல எந்த போதை பழக்கமும் பெருசா மக்கள்கிட்ட பரவலை. இவரோட சினிமாவை பார்த்து தான் பழகுது. அந்த புண்ணியமான் விஜய் அவர்கள் தான். ஓ, சாதிக் பாஷா யாருன்னா அவருக்கு தெரியவே தெரியாது. பாவம், அதை கூட சொல்லிடுவாரு. எங்களுக்கும் அவருக்கும் அந்த பேரை கூட நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு கூட பேசுவாங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை தண்ணீர் நாட்டா மாத்தின ஒரே புகழ் அவங்களுக்கு தானே சேரும். இன்னைக்கு தமிழ்நாட்டை போதை நாடா மாத்தின ஒரே புகழ் அவங்களுக்கு தானே சேரும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பட்டி தொட்டி எல்லாம் ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு காலேஜுக்கும் ஒரு மூலை முடுக்கும் போதை பொருள் சேர்ந்துருக்குன்னா, போன வாரம் அமைச்சர் மாதவர்தன் அவர்கள் கூட பேசியிருக்காரு, ஒரு மூலை முடுக்குல போதை பொருள் புழங்கிட்டு இருக்கு. சோ இதை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஊடுருவி கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே ஐயா. உங்களுக்கு தானே ஐயா எல்லா புகழும் போய் சேரும். நீங்க பேசலாமா? சிங்கப்பெண் அதிரடிப்படை மேடம், இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ரீசெண்டாக தான் ஒரு ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சாரு. அந்த ஸ்கீமே ரீல்ஸ் எடுக்க தான் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இந்த வாட்டி கனிமொழி அவர்களும் சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நீங்க டெல்லிக்கு போய் அப்படியே திமுக பாலிசியை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பாவம் ஆட்சியில அமர முடியாத அவங்களோட வேதனை எனக்கும் புரியுது, உங்களுக்கும் புரியும். அதனால புலம்புறாங்க, நான் தான் அந்த பையன் அப்படின்னு அவங்களும் சொல்லிக்க ட்ரை பண்றாங்க. சொல்லட்டும். ஏன்னா இன்னைக்கு சிங்கப்பெண் திட்டம். ஏன்னா நீங்க ஒண்ணும் இல்லை, உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்டயோ உங்க ஒய்ஃப் கிட்டயோ சிங்கப்பெண் மணி அப்படின்னு சொல்லி பாருங்க, உடனே அவங்க முகத்துல பூ மலரும். கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு பெண்ணை ஒரு சிங்க பெண்ணா உயர்த்தி அவங்களுக்கு ஒரு விழா வச்சு அவங்களுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல ஒரு ஆடைகளை அணிவித்து அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி சல்யூட்டேஷன்ஸ் பண்ணி இன்னைக்கு அவங்கள ஒரு முன்னிலைப்படுத்தி இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இதுக்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அப்படி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கும் களத்துல வந்து சரி நம்மளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கப்பா, நம்மளை இவ்வளவு தூரம் தூக்கி வச்சு நம்மளுக்கு ஒரு விழாவே பண்ணியிருக்காங்க,
ஒரு கொண்டாட்டமே நடத்தியிருக்காங்க. நம்ம இன்னும் நல்ல களத்துல வீரியமா செயல்படணும்னு பண்ணுவாங்க. இல்ல மேடம். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டங்கிறது வந்து உண்மையிலே நல்ல நல்ல ஸ்கீம் தான் மேடம். பட் ஆனா, அவங்களுக்கு எந்தவித பவரும் இல்லங்கிறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு கையில ஆயுதங்கள் கிடையாது, வெப்பன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு மோஸ்ட்டா பவர் இல்ல. அவங்களால இத வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? மக்களுக்கு தகுந்த வகையில பாதுகாப்பு குடுக்க முடியும்னு கேட்கறாங்க. அதாவது இனிமே தானே இப்பதானே திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இனிமே தான் அத ஃபார்ம் பண்ணி, அதுக்கான முழுமையான ஒரு அதாவது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமென்டேஷன் மோடு தான். முதல்ல ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா கொண்டு வராங்க. அது வந்து களத்துல எப்படி இருக்கோ, நெக்ஸ்ட் வெர்ஷன் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் லெவல். ஆனாலும் அத நம்ம பார்க்க தான் போறோம். திண்டுக்கல் லியோனி மேடம். பட்டிமன்ற பேச்சாளர், திமுக பேச்சாளர். எலக்ஷன் டயத்துல டிவிகே அப்புறம் விஜய்யும் நெறைய எதிர்த்து பேசினாரு. இப்பயும் ஒண்ணு பேசியிருக்காரு. ரீசென்ட்டா மூகாம்பிகை கோயிலுக்கு போனாருன்னு நெனைக்கிறேன். மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டாருன்னா, இவர் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? கையில சேப்பு கயிறு, நெத்தியில பொட்டு. இது எல்லாமே எங்க திராவிட சிம்பிள். திமுகவோட சிம்பிள் தான் இவர் பிரதிபலிக்கிறாரு. எங்களோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அவர நெத்தியில பொட்டு வச்சுட்டு வர சொல்லுங்களேன். வர சொல்லுங்களேன். அவரையும், அவர் தலைவரையும், கழக தலைவரையும். வருவாரா? உங்க சிம்பிள் தானே. வாங்கய்யா தில் இருந்தா. அவங்க தான் பகுத்தறிவுவாதியாச்சு மேடம் டோட்டலா. அப்ப ஏன் உங்க சிம்பிள் சொல்றீங்க? ஆ? நீங்களே அதாவது மேடை ஏறி என்ன பேசணும்னு இன்னைக்கு பாவம் திணறி போயிருக்க திமுகவினரோட அலங்கோல நிலை, அந்த மனக்கசப்பு, மன கஷ்டம், எந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது. ஓகே. ஆனா பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? மூகாம்பிகை கோவிலுக்கு போறாரு. ஓ, போனா நான் எம்ஜிஆர் ஆயிடுவேன்னு அவர் சொன்னாரா? சொல்லுங்க. நீங்களா ஏன் நினைக்கிறீங்க? ஆனா கோயிலுக்கு அப்போ வந்து இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை யோசிச்சா உங்களுக்கே திமுகவினரான உங்களுக்கே எம்ஜிஆர் அவர்கள் தான் தோணுதுன்னா அதுதான் என் தளபதி விஜய் அவரோட பவர். ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரும் போயிருக்காங்க, செல்வி ஜெயலலிதாவும் போயிருக்காங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களும் போயிருக்காங்க. ஆனா உங்களுக்கு யார தோணுது? அதுதான் விஜய் அவர்களோட பவர். மேடம், பிஜேபியிலேருந்து விலகிய வி ஆர் த லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரும் டிவிகே ஆட்சியை விமர்சித்து பேசியிருக்காரு. திமுக ஆட்சியில் நடைபெற்ற பாலியல் குற்றங்கள், சில வன்கொடுமைகள் அதெல்லாம் இந்த ஆட்சியிலும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு மேடம். முதல்ல திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வி ஆர் த லீடர்ஸ் இயக்கத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி, ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற, இன்னும் இந்தியாவிலேயே சொல்லலாம், திரு அண்ணாமலை அவர்கள். வாழ்த்துக்கள். இது ஜனநாயகம். நிறைய பேர் கட்சி தொடங்கட்டும், நிறைய மக்களுக்கு சாய்ஸ் வரட்டும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அவர் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு நடுநிலையில் பேசுகிறவர் எப்போவுமே நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ அவர் வச்ச விமர்சனம் பற்றி தப்பில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த குற்ற சம்பவங்கள் பார்த்தோன்னா, இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சியில் தமிழ்நாடு கதி கலங்கி போயிருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு போதைப் பொருள் புழக்கம், ஒரு இன்னைக்கு ஒரு கஞ்சா மற்ற பொருட்களோட புழக்கம் வந்து பீக்கில் போயிருக்கு. ஸோ ஏன்னா நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமாக இருக்கட்டும், பல கோயம்புத்தூரில் நடந்த பல சம்பவங்களாக இருக்கட்டும், பல குற்றங்களில் நம்ம பார்த்தோன்னா பின்னணியில் இருக்கிறது ஒரு போதைப் பொருள் அடிமையாக தான் இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே எல்லா சம்பவங்கள்லையும் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்படி அவங்க குண்டர் சட்டை, ஏற்கனவே அவங்க பேரில் பல கேஸுகள் இருக்கும். அவங்க குண்டர் சட்டத்தில் உள்ள அடைக்கப்பட்ட வேண்டியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பல இந்த சமுதாய சீர்கேடுக்கு காரணம். அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அந்த பேட்டர்ன் ரிப்பீட்ஸ். ஸோ அது இன்னைக்கு தொடர்ந்து செய்யும். திடீர்னு ஒரு ஆட்சி மாறினோடனே மக்களை ரீசெட் பட்டன் போட்டு திருப்பியும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா ஒரே நாள்ல? அதுதான் அமைச்சர் அவர் ஆதரவு அர்ஜுனா அவர்களும் போன வாரம் சொல்லியிருந்தாரு பிரஸ் மீட்ல. ஒரு மூல முடுக்குலையும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதை ஒன்னொன்னா தான் சால்வ் பண்ண முடியும். முதல்ல ஏற்கனவே 717 கடை மூட சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு பல பார்கள், பல இதில் பல திட்டங்களை இவங்க வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ மண்குவாரி இதெல்லாம் கூட பார்த்தீங்க, இவர் பேசியிருக்காரு, டிகே பிரபு அமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிடிஆர் நிர்மல் அவர்களும் பேசியிருக்காரு. அவங்க துறையில் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இருக்கிற கழிவை முதல்ல அகற்றணும்ல. இவங்க ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு முதல்ல இருக்கிற கழிவை அகற்றணும். இது தலைமை செயலகமா தளர்ந்து போன செயலகமான்ற மாதிரி இன்னைக்கு தலைமை செயலகமே தத்தளிக்கும் செயலகமா இருக்கு. ஸோ முதல்ல தளபதி விஜய் அவர்கள் 1 மாசம் தான் ஆட்சிக்கு வந்து அமைச்சர்கள்,
இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற கழிவே இன்னும் அகற்ற முடியல. ஸோ முதல்ல அவங்க இதெல்லாம் சரி பண்ணி இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி அந்த குண்டர்களை மேலெல்லாம் ஆக்ஷன் எடுத்து சட்டப்படி அவங்கள நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் கட்டுக்கோப்புக்குள்ள வரும். அதுக்கான ஆக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. இல்லை மேடம், வாக்குறுதி நிறைவேற்றத்துக்கு கால அவகாசம் தேவைங்கிறது நிதர்சனமான உண்மை மேடம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது டே ஒன்லேருந்தே ப்ரொடெக்ஷன் கொடுத்து தானே மேடம் ஆகணும் ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது. ஒரு ஆட்சி மாறினத்துக்காக மக்கள் தவிக்க கூடாதுல்ல, இவங்க புதுசுன்னு சொல்றதுக்காக பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடாதுல்ல. அதாவது பாதுகாப்பு ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சட்டப்படி 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க அந்த குற்றவாளியை ஏற்கனவே பிடிச்சிட்டாங்க. ஆனா குற்றம் நடந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இந்த குற்றங்கள் நடக்கக்கூடாதுதான். ஆனா அதை தடுக்கணும்னா முதல்ல இந்த போதைப் பொருள் புழக்கத்தை நிறுத்தணும். அதுக்கு கால அவகாசம் கண்டிப்பா வேணும். ஏன்னா அவ்வளோ அளவு அந்த அழிவு ஒரு மூல முடுக்குலயும் போயிருக்கு. அது ஈஸி இல்லை. ஏன்னா கனிமொழி எம்பி வந்து இதை மீண்டும் பதிவு பண்ணுறாங்க மேடம். 64 கொலைகள் 111 பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஒரு 3 மாதம் டைம் தரோம், முடிஞ்ச அளவுக்கு பொறுத்து பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து கேள்விகள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். அதாவது நம்பர்ஸை பற்றி அவங்க பேசக்கூடாது. ஏன்னா அவங்க ஆட்சியில் வெத்து பேப்பர் காமிச்ச அமைச்சர் நமக்கு தெரியும். நம்பர்ஸு என்ன நம்பரையா நீங்கள் வெளில விட்டீங்க? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பேரண்டா எல்லா நம்பரும் எக்கு தப்பா தான் வெளில வந்துச்சு. முக்காவாசி நம்பர் வெளியில வரவே இல்லை. அறநிலைத்துறையிலேருந்து அக்கௌண்ட்ஸே சப்மிட் பண்ணல ஆடிட்டிங்க்கு பல வருஷமா. ஸோ நம்பர்ஸை பத்தி பேச அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்ற. இந்த ஆட்சியில நம்பர்லாம் டிரான்ஸ்பரண்டா வெளில தெரியுது. ஆனாலும் நீங்க அந்த நம்பர் உங்களுக்கு பெரிய நம்பரா தெரியுது. ஏன்னா உங்க ஆட்சியில தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டீங்களே. அதாவது நீங்க எங்கேயோ வடக்குல ஏதோ ஒரு பாலியல் சம்பவம் நடந்ததுக்கு இங்க உடனே கேண்டில் தூக்கினவங்க, இங்க அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்ததுக்கு என்னமா ஆச்சு? இங்க கோயம்புத்தூர்ல அந்த பெண்ணு 4-5 மணி நேரமா அந்த காட்டு பகுதியில பாலியல் வன்கொடுமை செஞ்சு போய் என்னமா ஆச்சு? நீங்கெல்லாம் பேசலாமாயா? ஜூன் 22 தமிழக முதல்வர் ஜோசப் விஜயோட பர்த்டே மேடம். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. அமைச்சர் புசி ஆனந்த் இந்த பர்த்டே வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும், ஆனால் மக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொண்டாடணுங்கிறாரு. இதை நம்ம எந்த வகையில் எடுத்துக்கிறது? வெகு விமர்சையாக கொண்டாடினா கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் வரும். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முதலமைச்சரா அவரை பெற்றதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்னைக்கு கொண்டாட்டமான நாள். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டிருக்க ஒரே காரணம் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்படி ஒரு நில குலைஞ்ச தலைமைச் செயலகத்துக்குள்ள வேற யாருக்குமே தில் இருக்காது. நான் அடிச்சு சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் தவிர வேற யாருக்குமே அதை என்ட்ரி பண்ண கூட தில் இருக்காது. அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு தலைவர், அவர் பிறந்த நாள் இன்னைக்கு தமிழ்நாடே கொண்டாட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு நிஜமான ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது மக்களே சொல்லிட்டாங்க, தேர்தல் ரிசல்ட்டே சொல்லிடுச்சு. ஸோ கண்டிப்பா இதை கொண்டாடணும்னு அவர் சொல்றது கண்டிப்பா உண்மைதானே. இதுக்கு முன்னாடி வந்து அவர் நடிகருங்கிறது வேற, ஃபர்ஸ்ட் டே கொண்டாடுறவங்களா வேற மேடம். இப்போ ஒரு முதல்வர் அவர். அதனாலதான் கரெக்டா இதை பெருமளவில் கொண்டாட வேணாம், மக்கள் பணிகளை வந்து நீங்க கவனம் செலுத்துங்க, அப்படிதானே நம்ம சொல்லணும். அதாவது இது வந்து வரலாறு காணாத ஒரு சம்பவம். 60-70 வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு மக்களோட கொண்டாட்டங்க. இன்னைக்கு மக்களுக்காக அவர் முதல்வர் ஆயிருக்காரு. மக்களுக்காக தினம், அதாவது சிம்பிளா ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல் போயிட்டு 200-300 கோடி அசால்ட்டா சம்பாதிக்க வேண்டியவர் இன்னைக்கு தினம் வந்து உழைக்கணுமாங்க? அவருக்கு அவசியமா? காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தினம் வந்துட்டு போறாரு. இது அவருக்கு அவசியமா? அதுக்கு மேல பட்டினம்பாக்கத்துல வேற மீட்டிங்ஸ் வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறாரு. ஒரு ஜாலி லைஃப், ஈஸி லைஃப்ல 200-300 கோடி சம்பாதிச்சவர் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் 2-3 லட்சம் சம்பளத்துக்கு இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறாரு. யாருக்காக? மக்களுக்காக. ஜூன் 22ஆம் தேதி தமிழக மக்களின் ஜனநாயகத்தின் பிறந்த நாள். இதை கொண்டாடதானே செய்யணும். அட் த சேம் டைம் ஒரு அமைச்சரா, ஒரு பொறுப்பா நம்ம மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் கரெக்டான பாயிண்டா எடுத்து வச்சிருக்காரு.
மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம எப்படி நம்ம இந்த கொண்டாட்டத்தை ஒரு முன்னிறுத்தி ஒரு கிராண்டா பண்ணணுன்றத நம்ம பிளான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா வரவேற்கத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இன்னும் பல உயரங்களை எட்டணும் மேடம். மக்கள் மணியில எப்போதும் சிறந்து விளங்கணும். நாங்க கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றிமா. வெற்றி நிச்சயம். Meriba Paneer Soda. I trust Meriba.